எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் யூனிட் 1 வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே வரிசையாக போட்டுகிட்டே வரோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒளி பிறந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். போன பாடத்தில் பார்த்துருப்போம். அதில் வந்து புவியின் நிலை எத்தனை அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் ஹார்ட் சிம்பிள் தரேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, இன்னைக்கு புதுசாக பார்ப்போமா? குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள் அவரிடம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிகிட்டே போகும். முக்கியமானது ஏதோ அதை மட்டும் சொல்கிறேன். மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருந்த கலாம் அரங்கு என்று பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நிலைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். திரையின் கீழே அப்துல் கலாம். நீங்கள் கேட்க விரும்பும் வினாக்களை திரையில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வினாக்களுக்கு அப்துல் கலாம் திரையில் தோன்றி பதிலளிப்பார் என்று எழுதியிருந்தது. சும்மா இதை நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதலில் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதாவது இவங்களோட அப்துல் கலாமோட அவரோட முன்னாடி ஆசிரியர் தான் அவரோட சிந்தனைக்கு வழிவகுத்தவங்க. அப்துல் கலாமுக்கு படித்ததிலே மிகவும் பிடித்த புத்தகம் எதுனா தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஆஃப் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன். அதாவது இது வந்து ரொம்ப முக்கியம். தமிழில் அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா திருக்குறள். எது மூலியமா அறிவு, நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த 2 நூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்து நிகழ்வு ஏவுகணை சோதனை அல்லவா? சும்மா அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடை. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த செயற்கை கால் வந்து 3 கிலோ இருக்கும். அதை 300 கிராமா குறைச்சவர் யார் அப்படின்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். அது எதனால் ஆனதுன்னா கார்பன் இலைகளால் ஆனது. இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? 3 சிறப்புகள் பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருப்பதைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த யூனிவர்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா நாலந்தா. அதை மாதிரி ஒரு வலுவான கல்வி முறை வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்துருக்கும். ஆனாலும் நம்ம சூரியனுக்கு அனுப்பின செயற்கைக்கோள் அங்கேருந்து ஆற்றலை வாங்கி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். இந்த 3 தான் வந்து சிறப்பு பெற்றிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செவ்வாய்க்கோளில் மனிதர் வாழ முடியுமா? அதில் வந்து அப்துல் கலாம் சொல்றாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்த ஆண்டுகளில் ஊர்தியில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு அப்படின்னா 525 கிலோ. எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை அனுப்பியிருக்குன்னா 525 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்கு. எங்கள் நிலவுக்கு இந்தியா அனுப்பியிருக்கு.
சூரியன் கூட செல்ல முடியுமா? சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலம் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் மனிதர்கள் சூரியனை கூட சென்றடையலாம். அ விஞ்ஞானின்னு யார சொல்றாரு அப்துல் கலாம் அப்படின்னா, அறிவியல் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான் அறிவியல் பிறந்தது, வளர்வது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளுக்கு கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளை நீங்கள் தான் இந்தியாவின் முதல் விஞ்ஞானிகள். அப்போ இந்தியாவோட இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டாங்கன்னா குழந்தைகள். ஜஸ்ட் சும்மா நீங்க ஒரு கதை மாதிரி வாசிச்சுக்கோங்க. இலக்கணம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது ஒரு மொழியை நம்ம எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னே வரையறை செஞ்சாங்க. அந்த வரையறை செஞ்சது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஃபர்ஸ்ட் இலக்கணம்னா என்ன? இலக்கணம் ஒரு 5 வகைப்படும். அது என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபர்ஸ்ட் எழுத்துனா என்னன்னு பார்க்கப்போம். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. எழுத்துனா என்னன்னா ஒளி வடிவமா எழுப்பப்படுவதும் ஒளி வடிவமா எழுப்பப்படுவதும் வரி வடிவமா எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்றோம். அப்ப எழுத்துன்னா அதுல என்னென்ன? உயிரெழுத்து. உயிருக்கு முதன்மையான காற்று. இயல்பாக காற்றை வெளிப்படுத்தும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பா காற்றை நம்ம வெளிப்படுத்தும் போது என்னது பிறக்குது? உயிரெழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்முறைகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அப்போ உயிரெழுத்துனா 12. அது எப்படி பிறக்குன்னா காற்றின் மூலமா, நம்ம வாயை குவிக்கிறது மூலமா, வாயை திறக்கிறது மூலயமா இந்த 12 எழுத்துக்களும் பிறக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. நம்ம ஒரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஒழித்து பார்த்து உணர்வோம். இந்த ஆ இ உ ஏ ஔ ஆகிய 5ம் குறிலாக ஒலிக்கின்றன. இந்த கீழே இருக்கிற 7ம் நெடில் எழுத்து. அதாவது 5 குறில் எழுத்து, 7 நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. குறுகி ஒலிக்கும் இந்த 5ம் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் இந்த 7ம் நெடில் எழுத்துக்கள். எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். இலக்கணத்துல 5 வகைப்படும். எழுத்து, சொல், யாப்பு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த 5 பார்த்தோம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுத்து. எழுத்துன்னா என்னன்னா ஒலி எழுப்பவும் எழுத்து வடிவமாகவும் இருக்கிறத வரி வடிவமாகவும் இருக்கிறத எழுத்துன்னு சொல்றோம். அந்த எழுத்துன்னா என்னன்னா உயிரெழுத்து. அதாவது நம்ம வாயை திறக்கும் போதும் குவிக்கும் போதும் காற்றின் மூலமா பிறக்கக்கூடிய 12 எழுத்துக்களையும் நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். அதை 5 குறில் எழுத்துக்களாகவும் 7 நெடில் எழுத்துக்களாகவும் பிரித்து சொல்றோம். அப்படி பிரித்து சொல்றதையும் மாத்திரை அளவா நம்ம கன்வெர்ட் பண்றோம். அது எப்படின்னா ஒரு கண்ணிமைக்கும் கை நொடிக்கும், அதாவது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவுன்னு சொல்லியிருக்காங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்க கால அளவு 2 மாத்திரை. இதுதான் உயிரெழுத்தை பத்தினது. மெய்யெழுத்து. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கம் பங்கு இன்றியமையாதது. இப்போ உயிரெழுத்துன்னா வாயை குவிக்கிறது மூலியமா காற்றின் மூலமா பிறக்குதுன்னு சொன்னேன். மெய்யெழுத்துக்கள்னா உடல்ல இருந்து பிறக்கிறது தான் மெய்யெழுத்துக்கள். அதுக்கு மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் அது என்னென்னா இந்த கீழே கொடுத்துருக்கிற 18ம் மெய்யெழுத்துக்கள். இந்த கீழே இருக்கிற 18ம் என்னது? மெய்ய எழுத்துக்கள். இதை 3ஆ பிரிக்கிறாங்க மெய்யெழுத்துக்களை. மெல்லினம், இடையினம், வல்லினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்னன்னா இக், இஞ்ச், இத், இப், இர். இதை வல்லினம் ஒன்றும். மெல்லினம் இங், இஞ்ச், என், இத், இந்த், எம், என். இது மெல்லினம். இடையினம் இர், இ, இர், இல், இவ், இல், இல். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ
குறில் எழுத்துக்கள்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள்னா 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள்னா அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுவது 214 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இக்கு கூட்டல் ஆ கா, இப்பு கூட்டல் ஏ பெ, இம் கூட்டல் ஆ மா, இப் கூட்டல் ஐ தை, இவ் கூட்டல் ஆ வவ். மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில் தோன்றுகின்றன. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகின்றன. ஆகவே உயிரெழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகையாக பிரிக்கலாம். உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் நெடில், உயிர்மெய் குறில் என 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவு அரை மாத்திரை ஆகும். அக் அப்படிங்கிற கால சாரி ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை கால அளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயல் வந்து முடிச்சிட்டோம். ஏதாவது முக்கியமானது இருந்தால் சரி ஓகே, 2வது இயல் வந்துருச்சு. இந்த புக் பேக் ஆன்சர் ப்ளஸ் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இதை வந்து நான் தனியாக என்ன பண்ணுறேன், வீடியோ போடுறேன். நம்ம வெற்றிகரமாக 6ஆம் வகுப்பு முதல் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோ வந்து போடுவோம். இப்போ இலக்கணம் எத்தனை வகைப்படும் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.